அதனால் எனக்கு பிடித்த ஸ்கிட்டில்ஸ் கண்டீஸோட கேக் வேண்டும். எளிதாக. இங்கு முக்கியமானது இனிப்புகளை மிச்சம் வைக்காதது. கேக்கை வண்ணமயமா இருக்கப்பது. சாக்லேட் விழுறதிலிருந்து தடுக்க இன்னொரு விஷயம் செய்ய உள்ளேன். இதுக்காக நான் மாவை தயாரிக்க வேண்டும். நீங்களே மைதா மாவு, பால் மற்றும் இந்த துருவலை நன்றாக கலந்து விடுங்கள். கிட்டத்தட்ட முடிந்து விட்டது. மீதம் உள்ளது. அதை நன்றாக பிசைந்து நீண்ட துண்டுகளாக வெட்டுவதுதான். இப்படிதான். அது எவ்வளவு அற்புதமாக இருக்கிறது பாருங்கள். நான் காந்தி பட்டைகள் கொண்டு கரைகளை மறைப்பேன். அதன் பிறகு கேக் ஓவனில் போனது. சமையல் செய்யும் போது யார் சரிவடைகிறார்கள்? இது பொறுப்பற்றது. நல்லா. என் கேக் உங்களுக்கு எப்படி இருக்கிறது? எல்லோரும் பார்த்து இந்த தோற்றத்தில் அதற்கு காந்தம் போல நினைக்கும். ஆனால் இதுவே மட்டும் போதாது. முழு கேக்கும் பரவசமாக வண்ணமயமாக வேண்டும். இதற்காக எனக்கு ஒரு ஹேர் ட்ரையர் தேவை. அதன் மூலம் ஸ்கிட்டில்ஸ் இனிப்பு பெயிண்டை உருக்க முடியும். சில சாப்பாடுகளை உருவாக்கணும். அழகானது. ஆம், இங்கே இன்னும் சில கேக் ரெடி ஆகிவிட்டது என்று நினைக்கின்றேன். தற்போது அதை எடுக்க நேரமாகிறது. நிச்சயமாக பெட்டி இந்த அதிசயத்தை விரும்புவாள் என்று நானும் நம்புகிறேன். நான் இதை செய்யக்கூடாது. நிறுத்து. எனக்கு பிடிக்கவும் வேண்டியது உண்டு. ஆமாம், நான் ஏற்கனவே என்னை நாம எதிர்பார்க்கின்றோம். நாம் உடனடியாக கேக்கின இனிப்புகளுடன் அலங்கரிக்க வேண்டியது உள்ளது. இதற்காக நான் ஸ்கிட்டில்ஸையும் பயன்படுத்துகிறேன். ஆனால் ஒரு துப்பாக்கியோடு இதை செய்யலாம். இதை எப்படி கையாளுவது? அடடா! எனக்கு கேட்கும் போது தயார் செய்யப்பட்டது போன்று தோன்றுகிறது. நண்பராகவே வெற்றியாளராக யாரை கடந்து செல்ல விரும்புகிறீர்கள்? எல்லா கேக்குகளும் அழகாக இருக்கின்றன. எம்மாவின் கேக்கை தவிர. இது இருக்கக்கூடும் என்று அர்த்தம் கொண்டிருக்கலாம். ஆம், இல்லை. ஒரு சாதாரண கேக். நடுவில் என்ன காத்திருக்கும் என்பதை பார்ப்போம். முற்றிலும் மாறுபட்டது. முறம் சுவையா உள்ளது பாட்டி. ஒன்று மீதம் இருக்கிறது. அது சமையலாளர். இதற்கு அந்த கிரகமாக கூலாகவே ஸ்வாத். நான் விரைவில் எல்லா மலையரும் உணவு கடை கூட தூக்கிக் கொள்ள விரும்புகிறேன். உண்மை அல்லாதவாறாக சுவையானது. சேத், நீங்கள் தான் வென்றுள்ளீர்கள். நான் ஜெயிக்க போறேன் எனவே தெரிந்தது. இந்த முறை எனக்கு தர்பூசணி கேக் வேண்டும். இது எனது சமையல் திறமைகளை சவால் செய்யும் மிக சுவாரஸ்யமான ஒன்று. ஒரு முழு தர்பூசணி காயிலிருந்து தர்பூசணி கேக் செய்வதற்கான வழியை கண்டுபிடிக்க நான் நம்புகிறேன். முதலில் அதிகமான தோலை அகற்ற வேண்டும் என்பதை நான் நிச்சயமாக அறிவேன். கேக்கிற்கு நான் பழத்துள்ளதாக பயன்படுத்துவேன். இதே போல இது மிகவும் எளிது. இப்போது நீங்களுக்கு தர்பூசணியை சோவைடு கேக் மாதிரி வெட்ட வேண்டும். நான் நிறைய அஞ்சவே மாட்டேன். தர்பூசணி வைத்தால் எல்லாம் ரொம்ப எளிதுதான். அதை 2 பாதிகளாக வெட்டினால் போதும். உள்ளே சிறிய ஜெலட்டினை கலக்கினால் போதும். ஆனால் முதலில் பழத்தை எடுக்க வேண்டும். அப்பத்திலிருந்து ஜெலட்டின் சேர்க்கவும். முக்கியமான விஷயம், அனைத்து வேலையையும் மிகவும் கவனமாக செய்ய வேண்டும். பாட்டி, அது மிகவும் குள்ளமாக இருந்தது. சரி, நான் ஒரு வைர குறுகிய கோடலால் ஒரு தர்பூசணியை படிக்கட்டு போட்டு உடைப்பேன். கவனமாக இருங்கள். நின்று விடுங்கள். எல்லாம் சுற்றி எரிய போகிறது. மன்னிக்கவும், நான் மிகவும் விளையாடியுள்ளேன். ஆனால் கவலைப்பட வேண்டாம். தர்பூசணி கிட்டத்தட்ட முடிந்துவிட்டது. இந்த பகுதி எப்படி சுவையானதாக இருக்கிறது பாருங்கள்.
ஆனால் பெட்டிக்கு பொது தர்பூசணியை வழங்குவது சரியல்ல. நான் தர்பூசணியை பல நல்ல உணவுப் பொருட்களை கொண்டு அலங்கரித்தால் மிகவும் குளிர்ந்ததாக இருக்கும். அப்பொழுது அது ஒரு கேக் போலவே இருக்கும். இதை பாருங்கள், மார்ஷ்மெல்லோக்கள் வெகு செம்மையாக இருக்கின்றன. கமி பேர்ஸ். ஆஹா, நீ அதை கேக்குன்னு சொல்றாய்? அது பரிதாபகரமானது. உண்மையான கேக் பல அடுக்குகள் கொண்டதாக இருக்க வேண்டும். எனவே இந்த அம்சத்திற்கும் கவனம் செலுத்துவது முக்கியம். மற்றும் தண்ணீரை ஊற்றவும். கிரீமுடன் தர்பூசணி துண்டுகள். கிரீமை கணக்கற்ற அளவுக்கு சமநிலையில் கொண்டு வர வேண்டும். மேலும் சில நிறங்களை கூட்டுவது அருமையாக இருக்கும். என் கேக் கீழே பச்சையாகவும் மேலே சிவப்பாகவும் இருக்கும். வெள்ளரிக்காய் கேக்கிற்கு மிகச் சிறந்த நிற இணைப்பு. தவறாக தெரியவில்லை. ஆனால் எனக்கு என் தர்பூசணி ஜெல்லி தயார். அதனால் உங்களில் யாரும் தர்பூசணி கேக் எப்படி சமைப்பது என்று ஊகிக்க முடியாது. ரொம்ப சுவையா இருக்கும் என் கேக்குங்கிறதால் கண்டிப்பா இல்லை. உண்மையான தர்பூசணி மாதிரி தோன்றடோரோக். நான் அதனை மட்டும் ஓவியமாக்கலை, கண்களையும் செய்தேன். அதனால் எப்படி அழகா இருக்குதுங்கிறத பாருங்கள். பெட்டி, நீ எது கேட்க விரும்புகிறாய் என்பதை தேர்வு செய்ய வேண்டிய நேரம் இது. கூரே எம்மா, நீ என்ன செய்தாய்? தர்பூசணி காயில் கச்சா வெல்லத்தை உரித்து வைக்கிறாயா? இதற்கு நிச்சயமாக ஒரு முயற்சி தேவை, இல்லையா? மற்றவர்கள் மிகவும் முயன்றனர். அட, இதன் சுவை அவ்வளவாக இல்லை. நான் இதுக்கு மேல் சாப்பிட்டுள்ளேன். முகம் ஷெஃப் சாக் என்ன சமைச்சிருக்காங்க என்று பார்க்கலாம். கேக் நல்லாவே இருக்குது, ரொம்ப நல்லது. ஆனால் இது ருசியாக உள்ளதா? இந்த கேக் எனக்கு தயாரித்ததை சுவைக்க மட்டும்தான் இருப்பது. அமைப்பை பார்த்தால் இது ஜெல்லி என்று நினைக்கிறேன். ரொம்ப நச்சுவையாக இருக்கிறது. பாவா பாட்டி, நீங்க இன்னைக்கு எல்லாரையும் மிஞ்சிட்டீங்க. சரியாயிடுச்சு. இதே நம்பினேன். இந்த முறை பொம்மையுடன் ஒரு கேக்கு தயார் செய்து கொடு. கடினமாயிருக்கும். உண்மையில் எல்லாமே மிகவும் எளிமையானது. நீங்கள் பார்த்துச்சா? அது நான் தான். எனக்கு உன்னை எப்படி உருவாக்குவது என்று ஒரு வணிகம் உள்ளது. பெட்டி கேக்கின் மேல் இருக்கிறது. இந்த பழங்களுடன் அது மிகவும் எளிதாக இருக்கும். நான் கிவி பயன்படுத்துவேன். அப்படியே எனது அன்பான பேத்தியை அலங்கரிக்க இன்னும் கூடுதல் பழங்கள். யாருங்க, ரொம்ப அழகா இருக்கு. மீதமுள்ள ஒன்று முடியை அலங்கரிப்பதுதான். இதை பரிமாறலாம். மற்ற ஸ்பாரிக்காய்கள் வளமுடன் பிடிக்கும். மசாலா வேலையாகி விட்டது. கேக் லெவல் பண்ணி ஆரம்பிக்க நேரமாகி விட்டது. மிகவும் பழிவாங்கக்கூடியது. கண்கள் இல்லாத முகம் எப்படிப்பட்டது? நீங்கள் உங்கள் கண்களை விழித்து கேக்கை பறிக்க வேண்டும். இதோ என் ஜெல்லி கண்கள். மற்றும் இதை அவளின் முகத்தில் வாய் வைத்து பயன்படுத்தப் போகிறேன். என்னால் இது மிகவும் அழகாக தோன்றுகிறது. கிச்சிடும். முடித்துவிட்டேன். நான் வேலை செய்ய ஆரம்பிக்கும் முன்னர் நான் ஏகாரத்தை மாற்ற வேண்டும். கேக்கை வட்டமாக மாற்றி அதில் நான் விரைவில் சிக்கலை தீர்த்தேன். இப்போது நான் கேக்கில் வைக்க ஒரு பொம்மை தேவையானது. பெரிய குஞ்சு உடையை போல காணப்படும். அதை முடிக்க வேண்டும். நிச்சயமாக கிரீம் அல்லது விப்ட் கிரீம் இந்த வேலைக்கு சிறந்ததுதான். ஆனால் இது பிளாஸ்டிக். இது உண்ணக்கூடியதல்ல. ஓ, என்னோட பேசுவதை நிறுத்து. உன் கேக் செய். ஓ, ஒரு சிறப்பு. சோழியினுள் இனிப்பு சிராப்பை ஊற்றுவது மட்டுமே மீதமாக இருக்கிறது. இது மிக அழகாக இருக்க செய்யும். ஓ ஆம், இது எனது சமையலின் மிக பிடித்த தருணம் என்று சொல்லலாம். எனக்கு இது மிகவும் பிடிக்கும். சிறிது ஸ்பிரிங்கிள்ஸ் மட்டும். ஆமாம், போய்லா. ஆனால் போகலாம். ஆஹா, பாடி நல்லா சாப்பிடு. ஆச்சரியம். ஒவ்வொரு கேக்கும் எனக்கு மகிழ்ச்சியை தருவது. ஆனால் நான் பாட்டி செய்த கேக்கை தான் முதலில் சாப்பிடுகிறேன். அவரின் கேக்
நிஜமாகவே நில்லாத அளவுக்கு ருசிகரமாக இருக்கிறது. உண்மையில் அப்படி இருக்கிறதா பார்ப்போம். ஆம், இது மிகவும் நன்றாக உள்ளது. ஆனால் ஏதோ ஒன்று இல்லை. எம்மா, நீ என்ன சுற்றத்தை? ஏன் இந்த கேக் அப்படி ஒரு பயமான முகத்தை கொடுத்துள்ளதா? இல்லை, இது நிச்சயமாக என்னை போல இல்லாததே. இந்த கேக் குறைந்தது சுவையாக இருந்தால் மகிழ்ச்சி. வழக்கமாக இது ருசியாக இருக்குமே. சரி, சாக் என்ன சமைத்தான் என்பதை கண்டுபிடிக்க மட்டுமே உள்ளது. ஆஹா, இது மிகவும் குளிர்ந்ததாக இருக்கிறது. எனக்கு மிகவும் பொம்மையாய் தெரிகிறேன். ஆம், இது சுவையாக இருக்கிறதா என பார்க்கலாம். இது நம்ப முடியாதது. சக, உங்கள் வெற்றிக்கு வாழ்த்துகள். மிகவும் அருமை. ஆமாம், அது எளிதாக இருந்தது. நான் குளத்தருகில் பொம்மைகளுடன் விளையாடுவதை காதலிக்கிறேன். அது மிகவும் வேடிக்கையாக இருக்கிறது. ஓ, குளத்தில் குதிக்கப் போகிறது. ஓ இல்லை, ஒரு அலைநீர் என்னை முழுவதும் நனைத்து விட்டது. நான் தலைமுதல் கால் வரை நனைந்து விட்டேன். இது எல்லாம் உன் தவறு. பார்பி, உனக்கு எப்படி தைரியம்? உன் பயம் போய்விட்டதா? நான் இப்போது என் மருந்தை பயன்படுத்தப் போகிறேன். இது உடனடியாக குளத்தில் உள்ள நீரை கெடுக்கும். நீயே பாரு, உன் பொம்மை இதை பார்த்தால் ஓடிவிடும். ஓ இல்லை, என் பார்பி, நீ சரியா இருக்கியா? அழாதே செல்லமே. வென்ஸ்டே, நீ மிகவும் கெட்டவள். நன்றி பாராட்டுக்கு. இப்போது என் குளத்தை அலங்கரிக்க நேரம். கருப்பு காகிதம் மற்றும் கத்தரிக்கோல் எடுக்கலாம். காகிதத்தை சிறிய சதுரங்களாக வெட்டுங்கள். இப்போது அவற்றை குளத்தின் விளிம்பில் ஒரு கட்டமைக்கப்பட்ட முறையில் ஒட்டுங்கள். ஆனால் என் பங்கில் உள்ள குளம் இளஞ்சிவப்பு விளிம்புடன் இருக்கும். எவ்வளவு அழகாக இருக்கிறது. அடுத்தது என்ன? அதுதான் நாம் ஒரு ஸ்லைடு சேர்க்க வேண்டும். மற்றும் ஒரு பந்தையும் காற்று நிரப்பிய வளையத்தையும் குளத்தில் எறி. புதன்கிழமை. அது என்ன? இது என் அதிவேக சறுக்கு. இது பாம்பு வடிவத்தில் உள்ளது. இது ஒரு சிறந்த யோசனை. இதை இங்கே வைக்கலாம். அங்கே ஒரு ஊதக்க குண்டு இருக்கும். ஒரு பந்தை குளத்தில் எறியுங்கள். நன்றி, இது அருமை. இப்போது என் பொம்மை குளத்தில் நீந்தலாம். எச்சரிக்கையாக இரு பார்பி. அப்படித்தான். ஏ, ஓ இல்லை, பந்து அல்ல. விஷயம், நீ நீச்சல் குளத்தில் சுவாரஸ்யமாக இருக்க விரும்புகிறாயா? போய் வா. புதன்கிழமை நீயும் நானும் ஒரு அற்புதமான குளத்தை உருவாக்கியுள்ளோம். ஆனால் அது போதாது. எனக்கு ஒரு மின்சார கம்பம் கொண்டு வா. அதை ஏற்றுவோம். இப்படித்தான். என்ன அழகான தீ. வசதியான நாற்காலிகளை அமைப்போம். அங்கே ஒரு பயங்கரமான அட்டை இருக்கும். அது சிலந்தி வலைகள் மற்றும் சிலந்திகளால் நிரம்பி இருக்கும். நாம் கராமலே ஆப்பிள்கள், பானங்கள் மற்றும் பாப்கார்ன் வைத்திருப்போம். சில விளக்குகளையும் நிறுவுவோம். அவை ஒரு இருண்ட சூழலை வழங்கும். என்னிடம் சிறந்த கருப்பு பசை உள்ளது. அதை உருட்டி ஒரு செவ்வகமாக வெட்டுவோம். முதலில் அதை உருட்டி பின்னர் ஒரு வடிவம் உருவாக்குவோம். அதை மண்டை ஓடு மற்றும் எலும்புகளால் அலங்கரிப்போம். குளம் மைதானத்தை கல்லறைகளால் அலங்கரிப்போம். இப்போது இது மிகவும் பயங்கரமாக இருக்கிறது. எனக்கு பிடித்த மாதிரி. அது ஒரு கனவு. எனக்கு ஒரு சிறந்த யோசனை இருக்கிறது. நாம் பார்பிக்யூ செய்வோம். நீந்திய பிறகு அனைவரும் சுவையான உணவை சாப்பிட விரும்புகிறார்கள். யூரிய கட்டிலை காத்திருக்கலாம். பானங்களை வைப்போம். அழகான இளஞ்சிவப்பு பனைமரத்தை வைப்போம். சுவையான உணவுகளால் நிரம்பிய வண்டிகள் இருக்கும். இப்போது என் பொம்மையை எடுத்துக்கொண்டு அவளது கையில் ஒரு ஸ்பேடுலா வைக்கவும். பாட்டிகளை திருப்ப வேண்டும். ஓ, அவை ஏற்கனவே சமைந்து விட்டன. பார்பி, ஒரு சுவையான இளஞ்சிவப்பு பர்கர் செய்யலாம். இதோ. அது மிகவும் அழகாக இருக்கிறது. உங்கள் உணவை ரசிக்கவும். என் பொம்மை சில பொரித்த மார்ஷ்மெல்லோக்களை எடுக்க முடிவு செய்தது. ஓ, நிச்சயமாக நுழைவதை எப்படி செய்வது என்று உங்களுக்கு தெரியும். இது என்ன? குமிழிகள். என்ன ஒரு குழப்பம்.
நான் உனக்கு ஒரு போவை வைப்பேன். இங்கே எப்போதும் குமிழிகள் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். மேலும் இங்கே ஒரு புல்வெளியை வைக்க வேண்டும். அப்படியே இதை இங்கே வைக்கலாம். அங்கே ஒரு பகுதி இருக்கும். அங்கே நாங்கள் சில புகைப்படங்கள் எடுக்கலாம். ஒரு சிப்பி, 2 மரங்கள் மற்றும் ஒரு போனை வைத்து ட்ரைபாட் வைத்து வேடிக்கையான டிக்டாக் வீடியோக்கள் எடுக்கலாம். ஒரு மந்திர பானை அமைக்க முடிவு செய்துள்ளேன். அதை மெதுவாக கொதிக்க விடுங்கள். எனக்கு இப்போது இந்த புட்டி தேவையில்லை. எனினும் நான் ஒரு வாலிபால் மைதானத்தை உருவாக்க முடியும் என்பதை நிச்சயமாக அறிவேன். இதோ வலை. சிங் விளையாட விரும்புகிறது. இங்கே ஒரு பாம்பையும் வைக்கலாம். அழகாக இருக்கிறது. ஓ, நான் ஒரு வேலியை நிறுவ மறந்துவிட்டேன். அது மிகவும் அருவருப்பாக இருக்கிறது. நான் ஒரு இளஞ்சிவப்பு ஒன்றை எடுப்பேன். என் பக்கம் அல்லது என் குளத்தின் பக்கத்தில் கருப்பு எதுவும் வேண்டாம். எல்லாமே முழுமையாக இளஞ்சிவப்பு ஆக இருக்க வேண்டும். மேலும் அலங்காரமாக பூக்களை சேர்க்கப் போகிறேன். இருக்க கூர்மையான முள் கொண்ட கருப்பு வேலியை நான் அமைப்பேன். அதனை சில்லறை வளைஷால் அலங்கரிப்போம். எங்கே போனது? இல்லை இல்லை, என் வேலியை அல்ல. நீ அதை உடைக்கப் போகிறாய். இங்கிருந்து வெளியேறு. இல்லை. ஓ, எனது வேலியின் ஒரு பகுதி இப்போது இல்லை. சரி, இங்கே ஒரு அழகான இதயம் மலர்களால் வைக்கிறேன். அருமையாக இருக்கிறது. என் பார்வை எங்கே? ஓ இல்லை, என்ன கொடூரமான சிலந்திகள். அவை எவ்வளவு அதிகம். அவை என்னை தாக்கின. எங்கே என்னை அழைத்துச் செல்கிறீர்கள்? என்னை விடுங்கள், அருவருப்பான சிலந்திகள். ஓ, என்ன ஒரு கனவு. என் பொம்மை, அவளுக்கு என்ன செய்தீர்கள்? ஏழை விஷயம். புதன்கிழமை. உன் பொம்மை இவ்வளவு பயப்படும்னு யாருக்கு தெரியும்? என் பொம்மை சிலந்திகளை விரும்புகிறது. சிங், வாலிபால் விளையாடலாம். என் பொம்மை அவளது சமூக ஊடகத்திற்காக வீடியோக்கள் எடுக்கப் போகிறாள். வாவ், அனைவரும் அவளை விரும்புகிறார்கள். இது மிகவும் அழகாக இருக்கிறது. நாங்கள் உங்களை விரும்புகிறோம், பின்தொடர்பவர்கள். சரி, என் பொம்மைக்கு நண்பர்களை சேர்ப்போம். இங்கே அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் ஒன்றாக மகிழுங்கள். அது அருமை. அற்புதம். ஹோ, யோசிக்கவும். நீங்கள் எங்களுடன் சேர விரும்புகிறீர்களா? நாங்கள் ஒரு இளஞ்சிவப்பு விருந்தை நடத்துகிறோம். ஒரு நவீன அணிகலன் எடுத்து விருந்து கொண்டாட தயாராகுங்கள். இது மிகவும் சுவாரஸ்யமாக உள்ளது. உங்கள் விருந்து மிகவும் வேடிக்கையாக உள்ளது. என் பொம்மைக்கும் நண்பர்கள் உள்ளனர். அவர்கள் குளத்தில் மகிழ்ச்சியாக இருக்க வந்தனர். நீ அங்கே என்ன செய்கிறாய்? ஓ, 2 காக்டெயில்களுக்கும் ஒரு பிங்க் ஷன்பெடுக்கும் எங்களை வஞ்சித்து விட்டாயா? ஓ, புரிந்தது. புதன்கிழமை உனக்கு கமிஸ் வேண்டுமா? மார்மலேட், எனக்கு அது மிகவும் பிடிக்கும். நன்றி பார்பி. சரி, நீ விரும்பினால் நாமும் சேர்ந்து விளையாடலாம். வேடிக்கையாக இருக்கலாம். உண்மையா? அதுவே அருமை. உங்கள் வீட்டில் உட்கார்ந்து இருக்க எனக்கு எப்போதும் ஆர்வம். அப்போ என் பொம்மையும் உங்கள் வீட்டுக்கு வரும். வாவ், இங்கே மிகவும் குளிராக இருக்கிறது. எனக்கு ஒரு யோசனை வந்தது. நாம் சேர்ந்து ஒரு ட்ரெண்ட் உருவாக்கலாம். வாங்க. ஓ, நீங்க ரொம்ப நல்லா நடனம் ஆடுறீங்க. உங்க நடனம் ரொம்ப பிடிக்குது. நான் அதை தடுக்க முடியாது. நாம் சேர்ந்து நடனமாடுவோம். நான் சம்மதிக்கிறேன். நானும் நடனமாட விரும்புகிறேன். அது அவ்வளவு மோசமாக இல்லை. இது கூட வேடிக்கையாக இருக்கிறது. பார்பி, நாம் சேர்ந்து நடனமாடுவோம். இந்த வாய்ப்புக்காக நான் என் வாழ்நாளில் காத்திருந்தேன். நிச்சயமாக இதை செய்யலாம். நீங்களும் நானும் ஒரு சிறந்த குழு. நாங்கள் எங்கள் பொம்மைகளுக்காக அற்புதமான குளங்களை உருவாக்கியுள்ளோம். அவை மிகவும் தனித்துவமானவை மற்றும் குளிர்ச்சியானவை. அவை மிகவும் வித்தியாசமானவை, ஆனால் அற்புதமானவை. நிச்சயமாக உங்கள் யோசனைகள் எப்போதும் மிக சிறந்தவை. நீங்கள் அவற்றை உங்கள் பாணிகளுக்கு ஏற்ப பொருந்தச் செய்ய முயற்சித்தீர்கள். அவை உண்மையில் ஸ்டைலிஷ் ஆக மாறின. பார்பி பக்கம் பாருங்கள். அது மிகவும் இளஞ்சிவப்பு மற்றும் அழகாக உள்ளது. பல்வேறு விவரங்களை கொண்டுள்ளது. Den Kiramina Valvray and some first mice are all in series of trials. Presta Ingerzilla Quaterin Brimbering Eber Kartukarla Solega, Budan Kiramia Alessi Parbia. ஹாய், ஒரு எளிய ஒன்றை தொடங்குவோம். ஒரு வட்டமான கேக் செய்வது. உங்களை நம்புகிறேன்.
சரி, எனக்கு கிரீம் வேண்டும். எதை எடுத்துக்கொள்வது? சரி, நான் சிவப்புடன் தொடங்குகிறேன். இது மிகவும் சுவையாக இருக்கிறது. வண்ண கிரீமை அடுக்குகளாக பிழிந்து கேக்கின் மீது. இந்த முறை கேக்கை சுழற்ற மறக்காதீர்கள், அதனால் பட்டாம்பூச்சி வண்ணத்தில் பட்டைகள் இருக்கும். எல்லாவற்றையும் ஊதா கிரீமுடன் முடித்து எல்லா அதிகமானவற்றையும் ஒரு ஸ்பேடுலாவால் அகற்றுகிறோம். சரியானது. இப்போது பாரம்பரிய வெண்ணிலா குலேசை எடுத்து கேக்கின் மீது அழகான சிதறல்களுடன் பிழிகிறோம். I cross on October with turday carrot rich you guys by the Turk Benay. சரியானது. நான் அதை என்ன பண்றேன் என்று ஆச்சரியமாக இருக்கிறேன். Sorry girl, put their cream over your இப்போத நான் அதை காணாயி பண்ண வேண்டும். என்ன, ட்ரேசிக்கு எல்லாம் தயார், ஆனால் எனக்கு பாதி மட்டுமே இருக்கிறதா? சரி, நான் வேகமாக செய்ய வேண்டும். கத்தியை எடுத்து எல்லா அதிகப்படியானவற்றையும் வெட்டி விடுகிறோம். அப்படியே அவற்றை இங்கே வைக்கிறோம். இப்போது எனக்கு ஒரு இதய வடிவ கேக் உள்ளது. மேலே மேலும் கிரீம் சேர்த்து பின்னர் அதை ஸ்பேடுலாவால் சமமாக செய்கிறோம். இப்ப எனக்கு கொஞ்சம் விளஞ்சிவப்பு தேவைப்படும். மிக சுவையானது. கேக்கில் சில ரோஜாக்களை வைக்க முயற்சிக்கிறேன். ஓ ஆமாம், அதை பாருங்கள், அழகாக இல்லையா? ஓ, மார்ஷ்மெல்லோக்களை மறக்காதீர்கள். ஆம், சுழல் மார்ஷ்மெல்லோக்கள் சிறந்தவை. அவற்றை பக்கங்களில் வைக்கிறேன். சரி, நான் கிட்டத்தட்ட முடித்து விட்டேன். வேகத்தை அதிகரிக்கிறேன். என்ன? அதை பாருங்கள். ஏன் இது இவ்வளவு அழகா இருக்குது? அவன் வெல்ல விட மாட்டேன். நான் ஏதாவது யோசிக்கணும். அது சரி. என்னிடம் இதயம் உள்ளது. எனக்கு தேவை ஒரு அறுவை சிகிச்சை கத்தி. கேக்கிற்காக ஒரு துளை வெட்ட வேண்டும். நாங்கள் ஒரு சதுரத்தை வெட்டுகிறோம், பின்னர் ஸ்கால்ஃபெல் எடுத்து அதுல நொடெல்லா வைக்கிறோம். ஓ ஆம், கிராமேல் சேர்த்து இப்போது எங்க சதுரத்தை வச்சு மூடுறோம். இதயத்தின் மீது சில தோவல்கள். சரியானது. அது கேக்கின் மேல் வைக்கலாம். சரி, உங்களுக்கு இனிய உணவு விவியன், இதோ உங்களுக்கு. வாவ், நீங்கள் எனக்கு கேக்குகள் செய்தீர்கள். அவை மிகவும் சுவையாக உள்ளன. நான் விரைவில் சுவைக்க தொடங்க விரும்புகிறேன். ஓ, இது மிகவும் அழகாக இருக்கிறது. ஒரு துண்டு சுவைக்கலாம். சுவையாக இருக்கிறது. இன்னொரு ஒன்று, காத்திரு. ஏன் இது உடைந்தது? பயங்கரம். மார்ஷ்மெல்லோஸ் உடன் அந்த இதயத்தை பாருங்கள். அது மிகவும் பெரியது மற்றும் மிகவும் சுவையாக இருக்கிறது. எண்ணெய். ஓ வாவ், அது என்ன? கிராமேல் நுடெல்லா. அற்புதம். அது மிகவும் சுவையாகவும் இனிப்பாகவும் இருக்கிறது. செஃப் ட்ரேசி வெற்றி பெறுகிறார். வெற்றி எனது. நான் இதை பற்றி கனவு காண முடிந்தது. யூஹோ! இதயம் வடிவ கேக் செய்யுங்கள். வாருங்கள், நீங்கள் அதை செய்ய முடியும் அப்படி என்று எனக்கு தெரியும். இது எனக்கு சரியான பணியாகும். எல்லாம் சிறந்த முறையில் தயாராக இருக்கும். நாங்கள் ஸ்ட்ராபெரி கிரீம் பயன்படுத்துகிறோம். நாங்கள் கேக்கை சேர்க்கிறோம். கிரீம், பிறகு கேக், பிறகு மீண்டும் கிரீம், கேக் சிறியான உயரத்தை அடையும் வரை. ஓ ஆம், இப்போது நான் அளவுகளை எடுக்க வேண்டும். சரி, இது போல நாங்கள் அதிகப்படியானதை வெட்டி அதை மறுபுறம் வைக்கிறோம். எப்படி? எனக்கு மாஸ்டிக் தேவை. அதை கேக்கின் மேல் வையுங்கள். ஓ ஆம், அப்படியே. நான் ஒரு சிற்பி போல உணர்கிறேன். இப்போது இந்த வட்ட வடிவத்தை தேவைப்படும். இதயத்தில் ஒரு துளை வைக்கவும், அதை எடுக்கவும். அதில் கொஞ்சம் நுடல்லா ஊற்றுங்கள். அருமையான யோசனை. ஓ, சாக்லேட்டால் நிரம்பிய இதயம். இதை விட சிறந்தது என்ன இருக்க முடியும்? ருசியானது. போலா, என்ன என்ன
நான் 4 இதய வடிவ கேக்குகள் செய்தேன். அவற்றின் மையத்தில் ஒரு துளை வெட்டினேன். மேலும் கேக்குகள் மேலும் சிறந்தது. விவியன் இனிப்புகளை மிகவும் விரும்புகிறார். லல்லாம் தயாராகி இருக்கும் போது நீ நல்லடக்கத்தை பண்ண முடியும். Morley's கனி and பழங்கரிஸ் பற்றிடும். மோர்லி ஸ்ட்ராபெரியில எடுத்து அதை பிளெண்டர்ல போட்டு இயக்குறோம். அருமை. ஸ்ட்ராபெரி ஸ்மூத்தி தயாராகிச்சு. Arcus wanted to see Iridan this neue balloon a lot of course. Does it last smoothie alertum fensham? There's general whacker. அனைத்து பத்துக்களையும் ஒவ்வொரு துளையிலும் வைக்கவும். அருமை. இப்போது கிரீமை மேலே ஊற்றுகிறோம். அப்படித்தான். அது கேக்கின் மேல் முழுவதும் பூசுங்கள். சரியானது. கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள்ஸ். நான் தயாரா இருக்கிறேன். சரி, சாப்பிடுங்க விவியன். வாவ், நீ என்னை ஆச்சரியப்படுத்த எப்படி என்று தெரியும். மேலும் 4 கேக்குகள் மற்றும் உள்ளே நிறைய இதயங்களும் நுடல்லாவும் கொண்ட ஒரு அழகான கேக் உள்ளது. இது மிகவும் சுவையாக உள்ளது. இந்த சுவையான முயலின் மீது ஊற்ற முயற்சிக்கிறேன். மார்ஷ்மெலோ மற்றும் சாக்லேட். இதை விட சிறந்தது என்ன இருக்க முடியும்? மிகவும் சுவையாக இருக்கிறது. இப்போது நான் முயற்சிக்கிறேன் இந்த கேக்குகளில் ஒன்றை. சரி, இதோ. என்ன அது? என்ன? ஓ, அருமையானது. அற்புதம். இத மற்ற கேக்குகளோட முயற்சி செய்றேன். அவத்துல திரவம் நிரப்பப்பட்டுள்ளது. ரொம்ப நல்லது. இது ரொம்ப அற்புதமா தெரியுது. ஆம். மேலும் அவற்றுக்கு வெவ்வேறு சுவைகள் உள்ளன. எனக்கு இது மிகவும் பிடிக்கும். ஓ, யாரை நான் தேர்வு செய்கிறேன்? சரி, செஃப் நாதன், நீங்கள் தான் வெற்றியாளர். ஆம், நான் உன்னை வெல்ல முடியும். அம்வா எங்க எனக்கு மிகவும் சிறிய பாட்டில் உள்ளது. மற்றவைகளுடன் ஒப்பிடுகையில் இவை சிறியதாக உள்ளன. எதை மேலும் ஒப்பிட தேவையில்லை. உங்களுக்கு கொடுக்கப்பட்டதை சாப்பிடுங்கள். நான் எனது ஏன் நீங்கள் இன்னும் என்னுடையதை பார்க்கவில்லை. அது பெரியதல்லாமல் பல நிறங்களும் கொண்டது. டீனா, உங்கள் பாட்டிலே சிரிப்பாக தோன்றுகிறது. கடினம். சரி, நான் உறுதியாக கூறுகிறேன், இது மிகவும் இரசமானதாக இருக்கும். அப்படியா? நானும் கசக்கு ஜெல்லி நிறைத்த கேக்கை பருகி பார்த்ததில்லை. இது அருமையாக இருக்கிறது. ஆனால் பாட்டிலின் அடியில் இருக்கிற ஜெல்லியை எப்படி எடுக்கலாம்? ஒருவேளை என் நாக்கை பயன்படுத்துவதே சரிக்குமே. என்ன? இப்போது மன்னிக்கு. நான் அர்த்தமில்லை. அது சரி. முக்கியமான விஷயம் என்னவென்றால் என் நாக்கு வெளியில் வந்துவிட்டது. அற்புதம். இப்போது நான் எளிதாக ஜெல்லோவை தொடங்கலாம். பாருங்கள் எவ்வளவு இருக்கிறது. அது மிகவும் ருசியாக இருக்கிறது. அதையெல்லாம் ஒரே வேளையில் விழுங்க பிடிக்கிறது. பாருங்கள், நம்மால் ஒரு பப்கள் கம் உருவாக்க முடியும். உண்மையில ஹப்பா பப்பா ஜெல்லியிலிருந்து ஒரு பப்பிள். ஓ, இதுவே விறுவிறுப்பாக இருக்கிறது. வாவ், இதுல ஒண்ணுமா ஆடலாம். வாவ், அப்பா, நல்லா ஒட்டுகிறது. இப்போ நச்சுன்னு இருக்கு. சரி, ஸ்கிட்டில் சுவை ஜெல்லிய பாக்குறது என் டர்ன். முதல் அத பிழியற வேணும். ஓ, இதை செய்யனத கடினம். இப்போ என்ன சப்பையாகிவிட்டேன். ஜீனா, குவெண்டின், இங்கே உங்களின் உதவி தேவை. நீங்க பாட்டிலை கசக்குங்க. நான் ஜெல்லியை களைவது என்ன? இது ரொம்ப சுவையாக உள்ளது. நான் ஏற்கனவே சோர்வாக இருக்கிறேன். உள்ளே எப்படி போகிறது? நான் கூட சோர்வாக இருக்கிறேன். ஓ, போல் தெரிகிறது. காத்திருக்கவும் என்ன நடக்கிறது? அவளை பாருங்கள். அவள் பல நிறமாக இருக்கிறாள். ஓ, அது நான் தானே. என்ன? அப்படியா? வாவ், குறைந்தபட்சம்
இது சுவையாக இருந்தது. வாவ், அது நிறைய ஐஸ்கிரீம். ஆனால் அது ப்ரோக்கோலி நல்ல ருசி முழுவதும் சரியாக இருக்கிறது. உண்மையில் எனக்கு ஒரு சிறு சாத்து இருப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இது கொஞ்சம் வெறுக்கத்தக்கதாக இருக்கலாம், ஆனால் நான் ஒரு கொழுக்கட்டை உண்ண முடியும் என்று நினைக்கிறேன். அதை வெளியே எடுக்க வேண்டும். கொஞ்சம் நீளமாக இன்றுகள் கீழாக விழுந்திருக்க கூடும். அதை எரிந்துவிடக் கூடுமானால் நல்லது. போய் அதை சாப்பிடு. இது ஒரு சவால். ஏன் இப்படி முட்டாள் விதிகளை உருவாக்குகிறார்கள்? எனக்கு ப்ரோக்கோலியில் வெறுப்பு. அது எனக்கு வாந்தி வரச் செய்கிறது. நான் கிட்டத்தட்ட சாப்பிட்ட மிக மோசமான ஐஸ்கிரீம் இதுதான். குவென்டின் மற்றும் சோஃபி, நான் உங்களை பொறாமைப்படவில்லை. அப்படி ஒன்றும் இல்லை. நீங்கள் செய்ய இருக்கின்ற இடம். இது எவ்வளவு அருவருப்பாக இருக்கும்னு நான் கற்பனை கூட செய்ய முடியவில்லை. முதலில் நான் அதை முயற்சி செய்கிறேன். என் விரலையை பாருங்கள். ஓ, அது பார்ப்போம். நான் தெரிகிறேன் என்ன உதவலாம் என்று. சாக்லேட் சிரப், முகத்தாட்டு கிரீம், நிறமுள்ள ஸ்பிரிங்கல்கள், ஸ்ட்ராபெரிகள், போக்கி ஸ்டிக்ஸ் எனக்கு அதில் உதவும். செய்யலாம். அது ஒன்றே 6 கதையாக இருக்கும். ஆமா, அதுதான். அது நான் முயற்சி செய்ய விரும்புகிறேன். இதற்குள் கூட ஏதோ ஒன்னு இருக்கிறது. நான் ஒரு மொத்த வாளிக்கே சாப்பிடலாம்னு நினைக்கிறேன். எனக்கு இது நிச்சயம் பிடிக்கும். அது அப்படித்தான். அச்சச்சோ, நான் அதிகமாக உற்சாகமாகியிருந்தேன். நான் பொம்பிடிக்க இருக்கிறேன் என நினைக்கிறேன். இதுதான் மிகவும் சிரமமாக இருக்கிறது. இல்லை இல்லை, நான் இதை செஞ்சுட்டேன். அது ஒரு நல்ல யோசனை. இந்த பெரிய குடுவையை நான் சாப்பிட வேண்டும். சரி, நானே இதை செய்கிறேன். நான் சக்தி வாய்ந்தவன். ஜன்னல், ஏன் இது இவ்வளவு? அவன் தயாரா இருக்கிறான். எனக்கு நேரம் வேண்டும். ஏர் ட்ரையர், என்னை சுட சுட வைத்திருங்கள். ஐஸ்கிரீம். ஓ, நில்லுங்கள். ஐஸ்கிரீம் உருகினால் அது ஒரு ஸ்மூத்தியாக மாறிவிடும். மிகப்பெரிய பக்கெட்டை கைவிடுவதை விட அதை குடிப்பது மிகவும் எளிதாக இருக்கும். இது துர்நாற்றமாக இருக்கிறது. அல்ல, இந்த நாற்றமிக்க குழம்பை நான் சமாளிக்க முடியும். இனி முயற்சி செய்வோம். இது வேலை செய்யவில்லை. சரி, அதை குடித்து விடுவேன் மற்றும் அதை மறந்து விடுவேன். செய்யல பெண்களே, உங்க மூக்குகள். பெண்களே, அருமையாக. என்னுடைய நடனம் மீண்டும் எனக்கு இருந்தது மிகவும் சிறியது. என்னுடையது பெரியதாக தான் உள்ளது. என் கையில் இருக்கிறது. வேகாஸ் லைன். நான் அதை குடிக்க ஆர்வமாக இருக்கிறேன். குயின் கடினம். பிரச்சனை இல்லை, நான் அதை பொழுதையின்றி குடிக்க கூடியேன். என்ன ஒரு விசித்திரமான விளைவு. கிளின்டன், உங்களோட குச்சி மூலம் குடிப்பது மிகவும் நீண்டது. பழைய வழியில் பயிற்சி செய்வதை விரும்புகிறேன். அப்படியெனில் நீங்கள் உங்களது முறையில் முயற்சி செய்தீர்கள். இந்த காக்டெயில் மிகவும் குளிர்ச்சி. இது போதனா காண ஒரு மந்திர ஒலி போன்றது. உனக்கு மட்டும்தான் எஞ்சி இருக்கிறது. இறுதியாக எனக்கு கடுமையாக தாகமாக இருக்கிறது. இப்போ முழு கண்ணாடியையும் குடிக்க போகிறேன். அது ரொம்ப சுவையாக இருக்கிறது. என்னாச்சு எனக்கு? ஒரு விஷயம் வித்தியாசமாக செய்தேன். இது நடக்கிறதா? ஏதோ முயற்சி செய்துள்ளது. நீங்கள் எங்கே போகிறீர்கள்? நான் சோபி. எனக்கு தெரிஞ்ச வரையில நான் முதல் ஒருவர் போல் இருக்கிறேன். பார்ப்பிகாரன் சாப்பிடுவது. என் பாடி கொஞ்சம் சிறியது, என் பாடி பெரிது. நான் கிளாசிக் அளவுடன் உறுதியாக இருக்கிறேன். நண்போல் எனக்கு ஒரு சிறிய விதை தான் இருக்கிறது. ஆனால் இதை பொன்னகமாக மாற்ற எப்படி செய்வதென்று எனக்கு தெரியும். நீங்க செய்ய வேண்டியது இந்த விதையை மேசையின் மீது வைக்க வேண்டும். பின்னர் பெரிதாக்கு கண்ணாடியால்
சூரிய ஒளியை பிடி. அந்த மரக்கன்று வெப்பமாகி பாப்கார்னாக மாறும். வாசனை என்னவென்று பாருங்கள். இதுவே. இதை சுவைக்க நேரமாச்சு. இது மிகவும் ருசியாக இருக்கிறது. ஆனால் இயற்கையாகவே இது நஷ்டம். ஓ, இது மறைந்து விட்டது. உன் சீர் சால்ட்டி. ஓ, நாம் அது செய்ய வேண்டும். எனக்கு ஒரு யோசனை உள்ளது. அதை டாஸ்டரில் வைப்போம். ஏனும் பெரிய இது மற்றும் கர்னல்களில் வெப்பநிலை உறுதியாக இருக்கும். இதை பாருங்கள், அவை உண்மையான வாரெலிகள் ஆகியுள்ளன. ஓ, வெண்டின் மன்னிக்கவும், ஆனால் உமது தலை ஒரு சிறந்த தரையிறங்கும் இடமாக உள்ளது. சுவையா இருக்கிறது. டீனா, உன்னால இதை பிடிக்காம இருக்க முடியாது. சரி, இது உண்மையில என்னுடைய முறை. நான் உடனே திருப்பி வருகிறேன். நான் இதை போன்ற பல கர்னல்கள் வைத்திருக்கிறேன். இது அவனை இன்றி முடியவில்லை. இது பாப்கார்ன் நேரம். என்னால கொஞ்சம் ஆடலாம் என நினைக்கிறேன். ஓஹா, நான் உங்களை எல்லோரையும் வெல்ல போகிறேன். அந்த வாசனை என்ன? ஓ, அது என் பாப்கார்ன். பாறை காகிதம் கத்தி. என்ன நடக்கிறது? பாப்கார்ன் பேரழிவு. நண்பர்களே, உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம். அருமை. எல்லா குப்பைகளையும் நீக்க வேண்டும். இது அழகாக மாற வேண்டும். ஓஃப், வாழைப்பழத்தோல் மிகவும் இருண்டு. வா, இதை பாருங்கள். நன்றாக இருக்கு. மேலும் எனக்கு என்னுடைய மைதானத்திற்கு ஒரு அதிரடியான யோசனையும் உள்ளது. இந்த அட்டைகளை நான் வண்ணம் பூசுவேன் மற்றும் எனக்கு எப்போது வேண்டுமானாலும் அவற்றுடன் விளையாடலாம். அதை பாருங்கள். இந்த விளையாட்டை காதலிக்கிறேன். இது மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது. சரி, அடுத்ததாக எனது செடியை நீர் பாய்ச்ச வேண்டும். அடி, ஓ, எனக்கு ஒரு மரம் இருக்கிறது இப்போது. ஆமாம், என் வீடு மிக என்னுடைய பிரமாதம். வீட்டையும் அலங்கரிக்கிறேன். உங்களின் உதவி அவசியம் தேவை. அப்போதும் மிஸ் பிங்க் பற்றி என்ன சொல்கிறீர்கள்? இல்லை, தங்கம் சிறந்ததாகும். அதை தங்கமாக மாற்றுங்கள் தயவு செய்து. நான் தொடங்குகிறேன். முதலில் நாங்கள் இந்த பொன்னை ஒரு பர்னர் உதவியுடன் உருக்க வேண்டும். இப்போது வயலில் எண்ணெய் வையுங்கள். அது மிகவும் அழகாக இருக்கும். ஆம், இப்போது இதை இந்த பொற்கட்டைகளால் அலங்கரிப்போம். நான் செய்வேன். அற்புதம். ஓ, ஆமா. இந்த சிவப்பு ஒன்றை பனைமரம், நான் அதை மிகவும் விரும்புகிறேன். இப்போது உங்கள் கனவு படியெல்லாம் தயாராகும். எங்கிருந்து எடுக்க? அதுவரை போதும். என் இதயம் சந்தோஷமாக உள்ளது. அழகே, இறுதியில் என் புதிய வீட்டை பருக முடியும். ஆனால் எனது இடத்தில் தொல்லை கொடுக்கும் அண்டை வீட்டு மக்களை எனக்கு தேவையில்லை. ஆமா, நிறைய மேம்பாடு.
நிமிடம். ராப்பர்கள் மற்றும் ஐஸ்கிரீம். நன்றி. அவ்வா பாட்டி, உங்க கண்ணாடிய மட்டும் எடுத்து செஞ்சுக்கிறேன், சரியா? ஓ, தயவு செய்து தயவு செய்து தயவு செய்து. ஓ, போகலாம். ஓ, இந்த சாலை குமிழ் சின்னம் மற்றும் சில கோக் பாட்டில்கள் அவசியம் தேவை. ஓ, அருமை. அவளோடு என்ன செய்கிறாள்? இந்த சூப்பரான பொருள்களால் ஒரு மேசை செய்ய போகிறேன். என் அனைவராலும் விரும்பப்படும் வண்ணமயமான சாக்குகளால் ஒரு சிறந்த தலையணை செய்ய போகிறேன். நல்ல வாசனை இருக்கு. இப்போது 3, 2, 1. அதுவும் மாயாஜாலம். விம்பா, நான் இதை பிடிக்கிறேன். ஓ, அத பாருங்கள், நமக்கு இப்பொழுது ஒரு அலமாரி கிடைத்தது. ஓ, என் செடி, இதனை நான் மிக விரும்புகிறேன். என்ன? யார் இதை என் சுவர்களில் செய்தார்கள்? ஆனால் இதை எப்படி சரி செய்வதென்னு எனக்கு தெரியும். அதற்குத்தான் நான் என்னுடன் ஸ்டிக்கர்கள் எடுத்து செல்கிறேன். நான் அவற்றை கொண்டு ஒரு இதயம் செய்ய போகிறேன். இது மிகுந்த அழகாக இல்லை. ஆம், மற்றில் சுவரில் கண்ணாடிக்காக ஒரு இடம் இருக்கிறது. நன்றாக வேற்றும் என் கைவடிகளின் உதவி. இன்னும் உடனே சில அலமாரிகளை வரைய வேண்டும். இதோ சிலவை நீங்கள் திறந்து உள்ளே பொருள்களை வைத்திடலாம். அந்த மலரை பாருங்கள், மற்றும் என் டெடி கரடி. பெர்ஃபெக்ட். எனக்கு என் வீடு மிகவும் பிடிக்கும். ஓ, ஓர் நிமிடம். நான் இப்போது நன்றாக இருக்கிறேன். இங்கே ஒரு டாஜ் உள்ளது. எனக்கு ஒரு இளவரசி போல உணர. ஹேக், உங்கள் மகிமைக்கு. ஹேக். ஓ, இது மிகவும் அருமை. உங்க கூடுகையை தொடர்ந்தே கேள்றோம். எனக்கு மிகவும் பிடிச்ச சொல் செல்வம். அது எனக்கு மிகவும் பிடிக்கும். நல்லா எங்க அணிவகுப்பை ஒழுங்குபடுத்த நேரமாச்சு. ஆம், எனக்கு தெரிந்தே எனது ஆடைகளுக்காக அதிக இடம் தேவை. அந்த காலணிகளை பாருங்கள். மேலும் எனது சார்ஜ் நிச்சயமாக. ஆஹா, என் புகைப்படத்தை பாருங்கள். அதில் என் முகம்தான் இருக்கிறது. ஆஹா, நான் எனது காதலனுடன் இருக்கிறேன். என்னுடைய அலங்கார பியாருட்கள் இங்கே உள்ளன. சில திருத்தங்களை செய்யலாம். அசத்தா, எப்படி? அவர் என்ன சொன்னாரு? யார்? எப்படி அது அலங்கரிக்கப்பட்டது? ஜேன் அங்கே என்ன செய்கிறாள்? அவள் தேநீர் குடிக்கிறாள். அதையே விளையாட்டு என்கிறார்களா? பார்ட்டி போடுவது மிகவும் செம்மையாக இருக்கிறது. வணக்கம் மிஸ். உங்கள் பார்ட்டியை ஒழுங்கமைக்க நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பொன்னான குடைகளை மற்றும் ஒரு டிஸ்கோ பந்து எப்படி விரும்புகிறீர்கள்? கவலைப்படாதீர்கள், உங்கள் இசைக்காக ஒரு தொழில்முறை டிஜேவை நான் பணியமர்த்தியுள்ளேன். சரிதான், நன்றி. எனக்கு இது பிடிக்கும். கண்டிப்பாக அது சற்றே மேல். சரி, வணக்கம் நண்பரே, என்னுடைய பார்ட்டிக்கு வாங்க. ஓ, எவ்வளவு சத்தம்! வணக்கம், பாதுகாப்பே. அக்கம்பக்கத்து பின்னணி சங்கீதம் மிகவும் உயர்வாக இருக்கிறது. தயவு செய்து விரைவாக வாருங்கள். இதை பாருங்கள், இது கைப்பாகங்கள் தான். ஒரு நிமிடம், நாங்கள் இதை சரி செய்கிறோம். அந்த சப்தம் என்ன? எவ்வளவு மகிழ்ச்சி. அமைதி காக்கவும். பணம் பற்றி என்ன?
நீங்க குதிக்க விரும்புகிறீங்களா? வாவ், நன்றி. எல்லாரும் நடனம் ஆடுகிறார்கள். ஓ ஓ மன்னித்து விடுங்கள், தயவு செய்து நாம் நண்பர்களாகலாம். நன்றி, கவலை வேண்டாம். நம்மால் கூடுதல் கருவிகளை ஆர்டர் செய்ய வேண்டும், இல்லையெனில் நகங்களால் அடிக்க வேண்டும். ஓ, அது கொஞ்சம் அழுத்தப்பட்டிருக்கிறது. அருமை. இப்போது இவையெல்லாம் ஸ்டைலான கருவிகள். உங்களுக்கே திருப்புகள் பல வண்ணங்களில் கிடைத்துள்ளன. உங்களுக்கு பிடிக்கும் வண்ணங்கள். உங்கள் புதிய அறையை கட்ட ஆரம்பிக்கலாம். எல்லாம் மிகவும் குளுமையாக உள்ளது. முடிவை பார்க்க ஆவலுடன் இருக்கிறேன். உங்களின் குழுவின வேலை மிகவும் திருப்திகரமாக உள்ளது. கருவி பயன்படுத்தினால் கவனம் அவசியம். பெண்களே, இது உங்களுக்கு சரியான வீடு. ஆமாம், நடனத்திற்கான நேரம். 1 நிமிடம். இன்னும் பெட்டிகள் உள்ளன. உள்ளே என்ன இருக்கிறது என்பதை பார்க்கலாம். வா, எனக்கு நீல இரைச்சல் நிறைந்த ஒரு வாளி கிடைத்தது. எனக்கு ஒரு பெயிண்ட் ரோலரும் இருக்கிறது. எனக்கு அருமையான பிங்க் பெயிண்டும் இருக்கிறது. ஒரு பெயிண்ட் பிரஷ் மற்றும் பெயிண்ட் வாங்கி வையுங்கள். அப்போ அதிரடியாக ஆரம்பிக்கலாம். மியா தனது அறையை முழுவதும் பச்சையாக மாற்றப் போகிறாள் என்பதை ஏற்கனவே அறிவாள். ஜூலியின் அறை நீல நிறமாக இருக்கும். ஓஹோ, நிறம் எங்கள் மேல் எல்லாம் விழவிடாதீர்கள். இது குளிர்ச்சியாக இருக்கும். நிக்கோலின் அறை தெளிவாக மஞ்சள் நிறமாக இருக்கிறது. அட்டகாசம். பிரிட்டனியின் அறை அழகான இளஞ்சிவப்பு நிறமாக இருக்கும். அது எவ்வளவு அழகாக இருக்கிறது. உங்களின் அறைகள் அருமையாக இருக்கின்றன. முன்னேறுவோம். என் அறை மிகவும் காலியாக உள்ளது. கண்டிப்பாக சில அலங்காரம் தேவை. இதற்காக எனக்கு சிறந்த பொருத்தம் இருக்கிறது. ஓ, மிஸ்டர் கிளாக், நீங்கள் இந்த சுவற்றில் அற்புதமாக தோன்றுவீர்கள். ஒரு மலருடன். மேலும் என்னுடைய யூகுலேலியை மறக்கவில்லை. அதையும் சுவரில் தொங்க வைப்பேன். கடல் நத்தி, சில மற்றும் கடற்கரையிலிருந்து நிறைய கற்கள். அது எப்போதும் கடல், சூரியன் மற்றும் கோடை நினைவுகளை தரும். என்னுடைய அனைத்து விருப்பமான வாத்துக்குட்டிகள் இங்கே வசிப்பார்கள். என்னுடைய சிப்பி சேகரிப்போம். நான் நிரப்பக்கூடிய சுற்றகத்தில் இருந்து செய்யப்பட்ட ஒரு நாற்காலி கண்டிப்பாக வேண்டும் என்று நினைக்கிறேன். இது சிறந்தது. இப்போது என் அழகான அறையில் சோர்வு தீர்த்து மகிழ்வதற்கான நேரம். ஜூலி, வணக்கம். நிக்கோல் அவர் செல்ஃப்க்கு மிக்க குழுவுமான ஒரு அறை தந்தார். நானும் ஏதாவது குழுவுமா செய்ய விரும்புகிறேன். எனது ஆயுதங்களுக்கான ஹோல்டர்களை குசும்பில் பத்தி தொங்க விடுவது அவசியம். நான் இன்னும் பெரியதொன்றை வைத்திருக்கிறேன். பரிசுத்தம். இந்த சுத்தி கேரி 2 மைக்ராஃப்ட் படங்கள் சுவர்களில் அழகாக இருக்கும். சரியானது. 2 பொம்மைகள். எனக்கு எப்போது வேண்டுமானாலும் ஓய்வெடுக்க முடியும். நாங்கள் தரையில் ஒரு மென்மையான பாய் போடுவோம். மேலும் ஒரு டைனமிட் மேசை. எங்களுக்கு சிலவற்றை தேவை. மற்றும் எனது நண்பர் பீட், அவன் சுவாரஸ்யமாக இருக்கிறார். அருமை. நான் பெரிய மூட்டை ஆசனத்தில் உட்காரப் போகிறேன். பிரிட்டனி, வணக்கம். வாவ், பெண்கள் தங்கள் அறைகளை அலங்கரிக்க ஆரம்பித்து விட்டனர். அப்படி என்றால் நான் அதிசயான அழகான ஒன்றை பண்ண போகிறேன். ஒரு ரோஜா நிற வகையை மற்றும் சில இதயம் வடிவ மாலைச்சரங்கள். வாவ், அருமையான சில மேகங்கள். நீங்கள் ஈவாலில் இருப்பீர்கள். ஓ, ஒரு சிட்டுக்குருவி. அது மிகவும் அழகாக இருக்கிறது. வாங்க, நீங்கள் இங்கே இருப்பீர்கள். எனக்கு ஒரு நைட் ஸ்டாண்ட் தேவைப்படும். இல்லாவிட்டால் நான் என்ன செய்ய போகிறேன்? சிறந்த சில பொருட்கள் இருக்கின்றன. அங்கே எனது பூரண உலகத்தை உருவாக்கினேன். இந்த அறை மிகவும் அழகாக இருக்கிறது. நான் என்ன செய்ய வேண்டும்? நான் ஒரு யோசனை உருவாக்குகிறேன். நீல்பாய் ஒரு புல்வெளியை வைப்பேன். மற்றனுக்கு நகிலி பசும்புல். பந்துகள் அருமை. ஆஹா, என்னுடைய அறையில் கச்சிதமாக ஒரு லியோனா இருக்க வேண்டும்.
இங்கே இன்னும் சில அலங்காரங்கள் மற்றும் சில மேடைகள் இருக்கின்றன. நாங்கள் இங்கு சில பொம்மைகளை வைக்கலாம், மேலும் சில சேத்த பிளாண்ட். இந்த இடத்தை காணுங்கள், அது எண்ணெய் போல உள்ளது. மேலும் சில பிளாஸ்டிக் செடிகள் மற்றும் ஒரு பச்சை சாய்வு தோணி. இதுல நீங்கள் ஓய்வெடுக்கலாம். இதை காட்டுகிறேன் இப்போதே. அறை செயல்பாடு. வாவ், உங்களின் அறைகள் மிகவும் அழகாக இருக்கின்றன. அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்று ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொள்கிறேன். என்னுடைய பேரி தோழி லிலோ இப்போது ஓய்வெடுக்க விரும்புகிறாள். உங்களுக்கு என் அறையில் ஒரு சிறிய வீடு செய்தேன். அப்பா, அவள் மிகவும் அழகாக இருக்கிறாள். உன் முடியை ஒதுக்க லெட் மீ. ஓ, எனது மிகவும் பிடித்த பூனை. உனக்கு பிடிக்கிறதா? நான் உங்களுக்கு விளையாட சிறிது நேரம் வழங்கினால் எப்படி இருக்கும்? பாருங்கள், என்னிடம் ஒரு இறகு உள்ளது. பிரிட்னி மற்றும் லீலோ மிக அழகாக இருக்கிறார்கள். என்னிடம் செல்ல பிராணி இல்லை. என்னிடம் மிக அழகான ஓர்மொழி இருக்கிறது. அது செடிகளுடன் கலந்து எனக்கு தெரியாமலேயே இருந்தது. உங்கள் வீட்டுக்கே திரும்பி வாருங்கள். இங்கே உங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கும் என உறுதியாக நினைக்கிறேன். நீ மிகவும் அழகாக இருக்கிறாய். உன்னை கண்டு திருப்தி அடைய முடியவில்லை. அடே, என் செல்லம் எங்கே? ஒரு நிமிடம். எனக்கே ஒரு அழகான நாய் இருக்கிறதே, அதை பாருங்க. அது என் நம்பிக்கையான நண்பன் ஸ்டார் கேசர். இதோ அதன் ஸ்கர்ட் பார்த்து பாருங்க. மேலும் எனக்கும் ஒரு செல்லம் இருக்கு. எனது குளிர்ந்த சார்லி சந்தோஷமாக இருக்கிறான். சார்லி, அவன் பேசவும் முடியும். சார்லி, நீ எப்படி பேசுவாய் என காண்பி. ஹாய். ஓ சார்லி, என்னை கோபப்படுத்தாதே. உங்களுக்கு மிகவும் அழகான செல்லப்பிராணிகள் இருக்கின்றன. எனது அழகான அறையில் உங்களுக்கு நிறைய புகைப்படங்களை எடுக்கும் ஆசை வரும். ஹே, எனக்கு பசிக்கிறது. நான் மாக்ஸி, நீ ப்ராபியனை ஆர்டர் செய்ய வேண்டும். ஓ நன்றி, அதிரடியான வேகத்தில் வந்துச்சு. ஓ, என் பொழுதுபோக்கு பை. ஐ, அது யார்? உங்களுக்கு பசிக்கிறதா? நானும். செல்லுங்கள். சரி, பகிர்வதற்கு நான் தயார். நான் இன்னும் என்ன வைத்திருக்கிறேன்? சரி, அது ஒரு பார்க்கர் மற்றும் அது நீளமாக உள்ளது. ஜூலி, நீ என்கிட்ட இருந்த பர்கரை எடுக்க விரும்புகிறாயா? ஆஹா, நான் இன்றைக்கு சாப்பிட போகிறேனா? சரி. ஆஹா, எனக்கு பக்கோடை கிடைத்தது. அதை இப்போதே சுவைக்கிறேன். இதுவும் நீளமாக இருக்கிறது. அங்கே இன்னும் ஏதோ இருக்கிறது. நகெட்ஸ். நாம் சீக்கிரம் செயல்பட வேண்டும். ஓ, அதென்ன? ஏன்? சரி, இதை எடுத்து செல்வேன். சாப்பிடுவதற்கு ஆர்வத்துடன். என்னிடம் வேற ஏதாவது இருக்கிறதா? வீக்கோ, என்ன? பூண்டு சாஸ். சரி, அதை கையில் எடுத்து பார்ப்போம். இல்ல, எனக்கு இது பிடிக்கல. எல்லாரும் எதையாவது சாப்பிடுகிறார்கள். நானும் களைப்பில்லாமல் இருக்கிறேன். எலக்ட்ரிக் கிதார். நிக்கோல் கித்தார் வாசிக்க முடிவு செய்தார். அதற்கு பிறகு நான் ஒரு விருந்துக்கு திட்டமிடுகிறேன். எனக்கு இசைக்காக ஒரு ஸ்பீக்கரும் ஒரு அருமையான டிஸ்கோ பந்து உள்ளது. எல்லோரும் நட டான்ஸ். என்ன சாமி, அந்த சத்தம் யார் செய்கிறது? மியா. பாட்டி நடக்கிறது. அப்பா, பெண்களே, நீங்கள் என் பாட்டிக்கு தானே வந்திருக்கிறீர்கள். நாம் அனைவரும் சேர்ந்து ஆடுவோம். என்னை வரை யாரும் இல்லை. சரி, நான் உங்களுக்கு சில மிக செம்ம மியூசிக் காட்ட போகிறேன். நான் எனது ஸ்பீக்கரை எடுத்து எனது எலக்ட்ரிக் கிட்டாரை இணைத்து நாங்கள் ஒரு அருமையான விஷயம் வாசிக்க போகிறோம். அந்த பெண்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். அழகா இருக்குது. நிக்கோலிடம் கூட போவோம். என் ரொம்ப பிடிச்ச பாடல். ரொம்ப குளிர். அவங்க எல்லோரும் நிக்கோல் கிட்ட போயிட்டாங்களா? நான் ஒன்னாக தான் இருக்கேன். இப்போ எனக்கு கேக் செய்யணும். நான் இதை பொறுத்தவரை மிகச் சிறப்பாக இருக்க போகிறேன். எல்லாம் பச்சையாக இருக்கும். ஓ, அது என்பது அழகாக இருக்கிறது. கிரீன் தான். வா வா, மற்றொரு அடுக்கு. ஹே, கலர் போச்சா? ஓ, நான் இன்னும் எடுத்து வரேன். மியா எங்கே சென்றாள்? அவள் அங்கே என்ன செய்கிறாள்? ஓ, மிக்கி. இந்த கிட்க்கு கண்டிப்பாக எனது சொந்த ஸ்டைலை சேர்க்கிறேன். வாவ், சரி, சற்றே பிங்க் வண்ணம் சேர்த்தால் நிச்சயமாக அழகாக இருக்கும். இது அழகாக இருக்கிறது. மியா அதை விரும்புவாள். வாவ், அவர்களது கண்டனையில் கேக் பண்ணுகிறார்கள். என்னால் முழுமையாக நேசிக்க முடியாது.
இதோ பாருங்கள், நிக்கே, அவளை நாங்கள் ஒரு பிடியுங்கள். கேக் சேர்க்கிறோம். ஓ, இதோ ஒரு குளிர் யோசனை. அதை உருவாக்க விரும்புகிறேன். இங்கே கொஞ்சம் மஞ்சள் வண்ணம் தேவைப்படும். நான் இறுதியாக பெற்றேன். என்ன? கேக் ஏன் முடிந்து விட்டது? சரி, அதை முயன்று பார்ப்போம். என்ன? நீங்கள் என்ன இல்லாமல் கேட்க முடித்தீர்களா? நான் அதை முழுதும் பச்சையாகவே விரும்பினேன். ஆனால் இது ருசியானதாக தெரிகிறது. நாம் அதை சேர்ந்தே முயற்சிப்போம். சுவையாக இருக்கிறது. எவ்வளவு அழகான விளையாட்டு கிடைத்துள்ளது. என்ன பிரச்சனை? ஓ, எனது போன் சார்ஜ் ஆகாமல் போயிற்று. பாவம், நாம் ஏதாவது யோசிக்க வேண்டும். எனது போனே சார்ஜ் ஆகாமல் உள்ளது. ஓ ஆமா, என் கையில் எக்ஸ்பாக்ஸ் இருக்கிறது. என் QSJ பெயர்களை பார். மியா, நீ என்னோட சேர்ந்து விளையாட வேண்டுமா? ஓ சரி, நம்மால் சேர்ந்து விளையாடலாம். இது ஒரே சூப்பர் கேம். நான் இதுக்கு சாம்பியன். நான் உன்னை உடனே வெல்லவும். போடா போடா. வாவ், நீ ஒரு திட்டக்காரர். அந்த நண்பிகள் அங்கே விளையாடுகிறார்களா? நானும் அவர்களிடம் செல்ல விரும்புகிறேன். நாங்கள் விரும்புகிறோம், ஆனால் எங்களிடம் 2 கேம் பேட்ஸ் மட்டும் உள்ளது. ஓ சரி, எனக்கும் விளையாட ஒரு சில பொருட்கள் இருக்கின்றன. ஆனால் எனக்கு கான்சோல் இல்லை. எனக்கு வர்ச்சுவல் ரியாலிட்டி கண்ணாடி இருக்கின்றது. ஜூலி, இங்கே வா. இந்த இடங்கள் அதியாச்சி. என்ன பெண்கள் என்ன செய்கிறாங்க? போய் பாப்போமா? ஒன்னா விளையாட பரவாயில்லையா? ஆனா நமக்கு 2 மட்டுமே இருக்கிறது. மன்னிக்கவும், நாங்கள் எதையும் வழங்க முடியாது. என்ன? சரி, திரும்ப போகலாம். இங்கிருந்து எட்டி போ. நீங்கள் விளையாட விரும்புகிறீர்களா? நான் விரும்பவில்லை. நண்பர்களே, உங்களுக்கு